வணக்கம் விருச்சகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை உண்மையான நபர்கள், உங்களிடம் பழகக்கூடிய நபர்கள் யார் என்றும், பொய்யான ஒரு அன்பை காட்டக்கூடிய நபர்கள் யார் என்றும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெளிச்சத்திற்கு வரப்போகிறது. அதே போல் காதலில் நம்பிக்கை சோதிக்கப்படக்கூடிய ஒரு காலங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாகவே ஏற்படும். காதலித்து கொண்டிருக்கும் விருச்சகம் ராசி நேயர்களாக இருக்கட்டும், அல்லது திருமண வாழ்க்கையில் இருக்கும் தம்பதியராக யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்களுடைய காதலும் அன்பும் கடுமையான முறையில் சோதிக்கப்படக்கூடிய ஒரு அக்னி பரீட்சை காலம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எனவே இந்த ஒரு காலத்தை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இனிமேலாவது உங்களுடைய காதல் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் உங்களை விட்டுட்டு போன நபர்களையும் நினைத்து நீங்கள் கஷ்டப்படுவதை விட அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்பதை நீங்கள் மனதிற்குள் கொஞ்சம் நினைத்து கொண்டு அதற்கான செயல்களை நீங்கள் செய்து பாருங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். உங்களுடைய காதலும் அன்பும் கடுமையான முறையில் சோதிக்கப்படக்கூடிய ஒரு அக்னி பரீட்சையின் காலம் இதுவாகத்தான் இருக்கும். உங்களுடைய துணைக்கும் உங்களுக்கும் இடையே தேவையில்லாத ஒரு சந்தேகங்களோ அல்லது மூன்றாவது நபரால் சில குழப்பங்களோ இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து கொண்டே தான் இருக்கும். இந்த சோதனையான காலகட்டத்தில் உங்களுடைய துணை உங்ககிட்ட உண்மையாக இருக்கிறாரா இல்லையாங்கிற விடையானது உங்களுக்குள்ள கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். போலியான அன்பை காட்டி ஏமாத்துறவங்க உங்களை விட்டு தானாகவே விலகி ஓடக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. உங்களுடைய உண்மையான அன்பிற்குரியவர் யார் என்பதை இந்த காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே பிரித்து காட்டப் போகிறது. எனவே இந்த ஒரு நேரத்துல உண்மையாக பழகக்கூடிய நபர்கள் யார், உங்களுடைய தேவைகளுக்காக உங்களை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் யார் என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்வது இன்னும் நன்மைகளை தேடி கொடுக்கும். அதே போல உங்களுடைய வெற்றியை பொறுக்காத கண்கள் இன்னும் உங்களை சுற்றி அதிகமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். விருச்சகம் ராசி என்பர்களை, நீங்கள் வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று உண்மையாக முயற்சி செய்யும் பொழுது எல்லாரும் உங்களுடைய வளர்ச்சியை விரும்புவார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் சில நேரங்களில் உங்களுடைய அருகில் இருப்பவர்களை உங்களுடைய முன்னேற்ற அமைதியாக கவனித்துக் கொண்டே தான் இருப்பார்கள். நீங்கள் எப்படியெல்லாம் முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள், உங்களை எப்படி கீழே இறக்கிவிடலாம், உங்களுக்கு எப்படி தேவையில்லாத பிரச்சனைகளை தேடி கொடுக்கலாம் என்றெல்லாம் நினைத்த நபர்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. உங்களுடைய வெற்றியை பாராட்டுவது போல இருந்தாலும் உங்களுக்குள்ள பொறாமை கொண்டவர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த நபர்களாகத்தான் இருப்பார்கள். எந்த ஒரு நபரையும் நல்லவர்கள் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து பார்க்க கூடாது. நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்தீர்கள் என்பதை புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய வெற்றியை ஒரு அதிர்ஷ்டமாக மட்டும் பார்த்தவர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். ஆனால் விருச்சகம் ராசி என்பர்களை, உங்களுடைய ஆழமான முயற்சியும் விடாமுயற்சியும் தான் உங்களை முன்னேற்றக்கூடிய ஒரு சக்தி என்பதை நீங்கள் எப்பொழுதும் மனதிற்குள்ள வைத்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த ஒரு விடாமுயற்சிகளையும் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் தொடங்கினாலும் அதில் உங்களுடைய ஆள் மனதை நீங்கள் கொஞ்சம் உணர்ந்து கொண்டு செய்தீர்கள் என்றால் அதில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றி நிச்சயமாகவே கிடைக்கும். ஆனால் வெற்றி வரக்கூடிய நேரத்தில் அனைவரிடமும் உங்களுடைய அடுத்த கட்ட திட்டங்களை பகிர்ந்து கொள்ளாமல் கவனமாக இருப்பது இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். வெற்றி கிடைப்பதற்கு முன்பே அதை அனைவரிடமும் நீங்கள் பகிரக்கூடாது. அப்படி பகிர்ந்தாலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெற்றி உங்களை விட்டு விலகி போய்விடும் என்பதை கொஞ்சம் நீங்கள் மனதிற்குள் போட்டு கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் விருச்சகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினீர்கள் என்றால் அதற்கான பாராட்டுகள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். விருச்சகம் ராசி என்பர்களுடைய வாழ்க்கையில விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திறமைகள் இப்பொழுது வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அனுஷ்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேறுபாடுகள் நீங்கி எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது தானாகவே இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த ஆதரவை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். பழைய கனவுகளை மீண்டும் தொடங்கக்கூடிய ஒரு தைரியங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். விருச்சகம் ராசி என்பர்களான உங்களுக்கு உங்களுடைய மனதில் ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு கனவுகளானது நிச்சயமாகவே இருந்திருக்கலாம். ஆனால் சூழ்நிலைகளாலும் தோல்விகளாலும் பொருளாதார பிரச்சனைகள்
பிரச்சனைகள் என மற்றவங்க பேசிய வார்த்தைகள் காரணமாக உங்களுடைய கனவுகளை நீங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு ஏன் நாம் இந்த ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட ஒரு குழப்பங்கள் இன்னும் அதிகமாகவே உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். இது இனி நடக்குமா என்ற சந்தேகம் உங்களுக்குள்ள உருவாக்கி அது மென்மேலும் உங்களுடைய மனதிற்குள் ஒரு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கனவுகள் காலாவதியாகாது. சில நேரங்களில் அவை சரியான நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கும். அதற்கான ஒரு நேரங்களும் காலங்களும் வந்துவிட்டால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு மாற்றத்தை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். இனிமேல் அந்த பழைய கனவுகளை மீண்டும் நினைத்து செயல்படக்கூடிய தைரியம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக தொடங்கும். கடந்த கால அனுபவங்கள் இப்பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பலமாகவே மாறப்போகிறது. முன்பு செய்த தவறுகளை மீண்டும் செய்யாமல் அதிகமான தெளிவுடன் நீங்கள் யோசித்து முன்னேறினால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். விருச்சிகம் ராசியின் தன்மை என்பது விழுந்தாலும் மீண்டும் எழக்கூடிய சக்தி என்று அனைவருமே நம்பக்கூடிய ஒரு தன்மையாகவே இருக்கிறது. நீங்கள் இழந்த நம்பிக்கையை மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலங்கள் இந்த ஒரு காலங்கள் தான். இந்த ஒரு காலத்தை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாற ஆரம்பிக்கும். இன்று சாத்தியமாகும் பாதையில் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே செல்ல போகிறது. உங்களுடைய மனதில் இன்னும் உயிருடன் இருக்கும் அந்த கனவை மீண்டும் பிடித்து கொண்டு நீங்கள் முன்னேறினால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு சாதகமாக மாறி எல்லா விதமான காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெற்றியை தேடி கொடுக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து வைத்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி. பகிர்ந்து கொள்ளாமல் கவனமாக இருப்பது இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். வெற்றி கிடைப்பதற்கு முன்பே அதை அனைவரிடமும் நீங்கள் பகிரக்கூடாது. அப்படி பகிர்ந்தாலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெற்றி உங்களை விட்டு விலகி போய்விடும் என்பதை கொஞ்சம் நீங்கள் மனதிற்குள் போட்டுக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் விருச்சிகம் ராசி என உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினீர்கள் என்றால் அதற்கான பாராட்டுகள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். விருச்சிகம் ராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திறமைகள் இப்பொழுது வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அனுஷ்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேறுபாடுகள் நீங்கி எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது தானாகவே இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த ஆதரவை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். பழைய கனவுகளை மீண்டும் தொடங்கக்கூடிய ஒரு தைரியங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். விருச்சிகம் ராசி என்பர்களான உங்களுக்கு உங்களுடைய மனதில் ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு கனவுகளானது நிச்சயமாகவே இருந்திருக்கலாம். ஆனால் சூழ்நிலைகளாலும் தோல்விகளாலும் பொருளாதார பிரச்சனைகள் என மற்றவங்க பேசிய வார்த்தைகள் காரணமாக உங்களுடைய கனவுகளை நீங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு ஏன் நம்ம இந்த ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட ஒரு குழப்பங்கள் இன்னும் அதிகமாகவே உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். இது இனி நடக்குமா என்ற சந்தேகம் உங்களுக்குள்ள உருவாக்கி அது மென்மேலும் உங்களுடைய மனதிற்குள் ஒரு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்,